ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே, உங்களது சப்ஸ்கிரிப்ஷன், லைக்ஸ், ஷேர்ஸ், கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும். அதனால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களது அன்பை லைக்ஸ், ஷேர்ஸ், கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள். கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். யானும் 42. ஆராவுக்கு முதலில் சுஜு சொல்வதை கேட்டு மறுக்கவே தோன்றினாலும் அவள் இறுதியாக கோமதியை பற்றி சொல்லிய விஷயங்களை யோசிக்க வைத்தது. ஏனெனில் சற்று முன் இங்கே அமர்ந்து அதை பற்றிதான் யோசித்துக் கொண்டிருந்தாள் ஆரா. வழக்கமாக இப்படியெல்லாம் பேசக்கூடியவர் இல்லை கோமதி. இப்போதைய ஆராவிடமான அவரின் எதிர்பார்ப்பும் அது பலிக்காமல் போனதில் உண்டான கோபமும் அவரை இப்படி எடுத்துக்கொள்ள செய்வது புரிய கொஞ்ச நாள் வரை அவர் கண்முன் வராம இருந்தா என்ன என்ற எண்ணம் ஆராவுக்கு தோன்றியது. அப்படி செல்வதானால் கூட எங்கே செல்வது என்ற கேள்வியும் சேர்ந்தே எழுந்தது. அதற்கு ஒரே தீர்வாக ஆராவின் கண்முன் வந்தது என்னவோ மகளிர் விடுதிதான். ஆனால் அங்கே செல்ல வேண்டுமானால் அதற்கும் பணம் வேண்டுமே. அன்று ஆனந்த் வீட்டில் இருந்து கிளம்பும் போதே அவன் இவளுக்கென கொடுத்திருந்த பணம், நகை என எல்லாவற்றையும் அங்கேயே வைத்துவிட்டுத்தான் வந்திருந்தாள். இப்போது அவளிடம் இருப்பதையெல்லாம் தேடி எடுத்து சேர்த்தால் சில நூறுகள் தேரலாம். அதற்கு மேல் அவளிடம் வேறு எதுவும் இல்லை. இதை வைத்துக்கொண்டு எந்த விடுதியில் சென்று தங்க முடியும்? விடுதியில் தங்க வேண்டுமானால் சில ஆயிரங்களாவது தேவைப்படும். இந்த சிக்கல் எல்லாம் சில மாதங்களுக்குத்தான். பரீட்சை முடிந்து தேர்வு முடிவுகள் வந்துவிட்டால் அவளுக்கு கிடைத்திருக்கும் வேலையில் சேர்ந்து விடலாம். அதன் பின் பணத்திற்கு பிரச்சனை இருக்காது. அது மிக பெரிய பன்னாட்டு நிறுவனம். இவளுக்கு 50,000 குறையாமல் வருமானம் கிடைக்கும். இதெல்லாம் நடக்க சில மாதங்களாவது ஆகும். அதுவரை என எண்ணும் போதே அவள் முன் பதிலில்லா ஒரு வெறுமையே இருந்தது. அந்த நொடி மீண்டும் ஒரு முறை இது போன்ற நிலை தனக்கு வராமல் இருக்க வேண்டுமானால் அவள் எடுத்த முடிவில் உறுதியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அவளுள் ஆழமாக பதிந்தது. இந்த உறுதியெல்லாம் இனி வரும் வாழ்க்கைக்கு வேண்டுமானால் உதவலாம். ஆனால் இப்போது அடுத்து என்ன என்ற கேள்விக்குத்தான் ஆராவிடம் பதிலில்லை. அந்த யோசனையில் எங்கோ வெறித்து கொண்டு ஆரா அமர்ந்திருக்கும் போதுதான் அங்கே சுஜு வந்தாள். கோமதியின் எதிரிலேயே இருந்து கொண்டு தினம் ஒரு பிரச்சனையை சந்திப்பதை விட சில நாள் விலகி இருப்பதே நல்லது என்று ஆராவுக்கு தோன்றியது. அதோடு பரீட்சை நேரத்தில் இப்படி தொடர்ந்து பிரச்சனைகளை பற்றியே யோசித்துக் கொண்டிருந்தாள். அது அவளின் படிப்பையும் சேர்த்தே பாதிக்கும் என்றும் புரிந்தது. இதனாலேயே சுஜா சொன்னதற்கு ஆராவும் சம்மதித்து தன் பொருட்களை எடுத்து செல்ல எண்ணி வீட்டிற்கு வந்தாள் ஆரா. அவள் இப்படி வீட்டை விட்டு போவதை அறிந்தாள். அதுவும் சுஜாவோடு போவதை அறிந்தால் கோமதி இதை வைத்து பெரும் பிரச்சனை செய்வார் என்றே சுஜாவை காரோடு வீதி முனையிலேயே நிறுத்திவிட்டு வீட்டிற்கு வந்திருந்தாள் ஆரா. அவளின் நல்ல நேரமோ என்னவோ கோமதி வீட்டில் இல்லை. அருகில் உள்ள கடைக்கு எங்காவது சென்றிருப்பார் என்று எண்ணியவள் வேகமாக அவர் திரும்ப வருவதற்குள் கிளம்பி வெளியில் வந்தாள். முதலில் சுஜா வீட்டிற்கு சென்ற பின் அலைபேசியில் கோமதிக்கு விவரம் தெரிவித்துக் கொள்ளலாம் என்று எண்ணி இருந்தவள் பின் தன் முடிவை மாற்றிக்கொண்டு ஒரு காகிதத்தை எடுத்து 2 வரிகளில் எழுதி காகிதத்தை பறந்து விடாமல் கோமதியின் பார்வையில் படுமாறு வைத்துவிட்டு வெளியேறினாள் ஆரா. கோமதி அருகில் இருந்த கோவிலுக்குத்தான் சென்று இருந்தார். ஆராவை கோபமாக பேசிவிட்டவருக்கு மனம் ஒரு நிலையில் இல்லாமல் தவிக்க தன் ஒரே ஆதரவான தெய்வத்தை தேடி சென்று விட்டார். வெகு நேரம் அங்கு விழி மூடி அமர்ந்திருந்தவர் மனம் சோர்ந்து வீடு வந்து சேர யாருமற்ற வீடே அவரை வரவேற்றது. இதில் கவலையோடு பார்வையை சுழற்றியவரின் விழிகள் அந்த காகிதத்தில் வந்து நின்றது. அதில் நெஞ்சம் படபடக்க விரைந்து சென்று அதை எடுத்திருந்தார் கோமதி. உங்க மானமும் பெயரும் என்னால் என்னைக்கும் கெட்டு போகாதுமா. பெருமைதான் சேர்ப்பேன். இப்போதைக்கு எனக்கு பரீட்சை முடிகிற வரைக்கும் நிம்மதி தேவை. இந்த பிரச்சனைகளில் இருந்து தள்ளி இருக்க நினைக்கிறேன். சுஜா கூட அவ வீட்டுக்கு போறேன், என்ன தேட வேண்டாம் என்று மட்டுமே எழுதியிருந்தாள் ஆரா. அதை கண்ட நொடி அப்படி ஒரு அதிர்வு அவருள். இன்று அவர் பேசியது ரொம்பவே அதிகம் என
அவருக்கு நன்றாகவே தெரிந்து இருந்தது. ஆனால் நரேஷை இங்கு கண்டதும் உண்டான கோபத்தை எப்படி வெளிப்படுத்துவது என தெரியாமல் தான் வார்த்தைகளில் அமிலத்தை தோய்த்து இப்படி வெளிப்படுத்தியிருந்தார் கோமதி. ஏனெனில் நரேஷ் ஆராவை விரும்புவது அவருக்கு முன்பே தெரியும். ஆராவுக்குத்தான் அது புரியவில்லை. எப்போதுமே இங்கு வராதவன் சில நாட்களாக இங்கேயே சுற்றி சுற்றி வருவதை வைத்தே அவனை கவனிக்க ஆரம்பித்திருந்தார் கோமதி. அப்போதே நரேஷின் மனதை கண்டு கொண்டவருக்கு இது நடக்கவே கூடாது என்ற உறுதி மனதில் வலுவாக எழுந்தது. இத்தனை வருடங்களாக யாரிடம் உதவி என்று கேட்டு போய் நிற்கவே கூடாது என்ற வைராகியத்தோடு இருந்தாரோ அவரின் மகனை ஆராவுக்கு மனம் முடிப்பதில் கோமதிக்கு துளியும் சம்மதமில்லை. அதிலும் நரேஷின் அன்னை லக்ஷ்மிக்கு கோமதியையும் ஆராவையும் கண்டாலே ஆகாது. இப்போது வரை ஒரு உறவுக்காரனாக மட்டுமே நரேஷை பார்த்து பேசிக்கொண்டு இருக்கும் ஆரா ஏதாவது ஒரு கட்டத்தில் அவன் மனம் புரிந்து இவளும் அவனை விரும்ப துவங்கிவிட்டாள் என்ற பயமும், அப்படி ஒன்று நடந்தால் லக்ஷ்மியின் செயல்கள் எப்படி இருக்கும் என்ற பதட்டமுமே கோமதியை அந்த நேரம் அதிகம் பாதித்து கொண்டிருந்தது. லக்ஷ்மிக்கு எந்த ஒரு விஷயத்தையும் அமர்ந்து பொறுமையாக பேசி தீர்க்கும் பழக்கம் இல்லை. பிரச்சனை என்று வந்துவிட்டால் வீதியில் நின்று ஊரே பார்க்குமாறு கத்தி கூச்சலிட்டே எதையும் செய்யக்கூடியவர். அப்படிப்பட்டவருக்கு நரேஷ் ஆராவை விரும்பும் விஷயம் மட்டும் தெரிய வந்தால் ஆராவும் விரும்புகிறாளா இல்லையா என்று கூட கொஞ்சமும் யோசிக்காமல் நேராக இங்கு வந்து நின்று ஊரறிய ஆராவை அசிங்கப்படுத்தி விடுவார் லக்ஷ்மி. இதையெல்லாம் எண்ணி கோமதி பயந்து கொண்டு இருந்த நேரத்தில்தான் சுஜாவின் காதலை பற்றியும் அவள் வீட்டை விட்டு வெளியில் சென்றதை பற்றியும் கோமதிக்கு தெரிய வந்தது. மாமன் மகன்தானே, என்ன தவறு என ஆராவும் நரேஷை விரும்ப துவங்கிவிட்டால் அதன் பின் எதையும் செய்ய முடியாமல் தவிக்க வேண்டிய நிலைதான் என புரிந்தே அவசர அவசரமாக ஆராவுக்கு திருமண ஏற்பாட்டை செய்திருந்தார் கோமதி. அதிலும் ஆராவுக்கு திருமணம் நடந்தது தெரிந்தவுடன் நரேஷ் சென்று அங்கு பிரச்சனை செய்தது வேறு மனதில் ஒரு பயத்தை கோமதிக்கு உண்டாக்கி இருந்தது. ஆரா முதல் முறை புகுந்த வீட்டுக்கு செல்லும் போதே இப்படி ஒரு நிகழ்வு அத்தனை பேர் முன்னிலையிலும் நடந்திருப்பது வேறு அவருக்கு அளவுக்கு அதிகமான பயத்தை கொடுத்திருந்தது. யாராவது ஒரு வார்த்தை தவறாக ஆராவை பற்றி சொல்லிவிட்டாலும் அது வாழ்க்கை முழுக்க அவளை குத்திக் கொண்டே இருக்கும். இதனால் வேறு எந்த பிரச்சனையும் உருவாகி விடக்கூடாது என்றெல்லாம் மனம் உருக கடவுளிடம் பிரார்த்தித்துக் கொண்டிருந்தார் கோமதி. அந்த பயம் அவருக்கு அன்றோடு விலகிவிடவும் இல்லை. அதே பயத்தோடு ஒரு வாரம் பதட்டமும் கலக்கமுமாக கழித்தவர் வேறு வழி தெரியாமல் ஒரு நாள் ஆனந்தை தேடி கடைக்கே சென்று விட்டார் கோமதி. கோமதியை அங்கு முதலில் கண்டவுடன் திகைத்த ஆனந்த், வாங்க அத்தை, என்ன கடை வரைக்கும் வந்திருக்கீங்க? ஏதாவது வேணும்னு எனக்கு ஃபோன் செஞ்சிருந்தா நானே வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்திருப்பேனே என மனதார கோமதியை வரவேற்று தன் அறைக்கு அழைத்து சென்றான் ஆனந்த். இல்ல, எனக்கு எதுவும் வேண்டாம், நான் உங்களைத்தான் பார்த்து பேச வந்தேன் மாப்பிள்ள என்றிருந்தார் கோமதி. அதில் அவரை யோசனையாக பார்த்தவன், வீட்டிற்கு வராமல் இங்கு வந்து பேசும் அளவுக்கு அப்படி என்ன முக்கியமான விஷயமாக இருக்கும் என்ற குழப்பத்தோடு அவர் முன் இருந்த இருக்கையில் சென்று அமர்ந்து, சொல்லுங்க அத்தை என்றான் ஆனந்த். கடை வரை வந்துவிட்டவருக்கும் இதை எங்கு தொடங்கி எப்படி முடிப்பது என்று புரியவில்லை. கைகளை பிசைந்தவாறு யோசனையோடு சில நிமிடங்கள் அமர்ந்திருந்தவர் பின் ஒரு முடிவுக்கு வந்தவராக வரவழைத்து கொண்ட தைரியத்தோடு நிமிர்ந்து ஆனந்தை பார்த்தார். அது அன்னைக்கு மாப்பிள்ள, என் அண்ணன் மகன் ஆரா மேல எந்த தப்பும் என துண்டு துண்டாக அவர் சொல்ல வந்ததை சொல்ல முடியாமல் திணறிக் கொண்டிருக்க முதலில் குழப்பமாக பார்த்தவனுக்கும் பின்பு அவர் சொல்ல வருவது புரிந்தது. எவ்வளவுதான் விஷயமா? நான் கூட ஏதோ பெருசா சொல்ல போறீங்கன்னு நினைச்சு பயந்துகிட்டு இருந்தேன். இங்க பாருங்க அத்தை, உங்க மக மேல உங்களுக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா என் மனைவி மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அவளுக்கு நிஜமாவே அந்த பையனை தான் பிடிச்சிருக்குன்னா ஒரு நாளும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கவே மாட்டா. அது நீங்க எவ்வளவு மிரட்டியே பணிய வைக்க முயற்சி செஞ்சு இருந்தாலும் நடந்தே இருக்காது. என்ன திருமணம் செஞ்சுக்க அவ முடிவு செஞ்சு இருக்கும் போதே அவ மனசுல வேற யாரும் இல்லைன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நீங்க இதையெல்லாம் யோசிச்சு கவலைப்படாதீங்க, மனசையும் போட்டு குழப்பிக்காதீங்க என்றான் ஆறுதலான குரலில் ஆனந்த்.
அவன் அந்த வார்த்தைகளுக்கு மத்தியில் இருந்த நம்பிக்கை கோமதியை நிம்மதி அடைய செய்ய 1000 நன்றிகளை அவனுக்கு சொல்லிவிட்டு கிளம்பியிருந்தார் கோமதி. அந்த பயமே இன்று நரேஷை இங்கு பார்த்து அவன் பேசியதை கேட்டதும் கோமதிக்கு அதிகமாகி இருந்தது. அதில் இதற்கு மேலும் ஆரா இங்கு இருந்தால் இவன் இப்படி அடிக்கடி வந்து தொல்லை செய்வான். அது ஒரு கட்டத்தில் லக்ஷ்மிக்கு தெரிய வந்தால் யோசிக்காமல் இங்கு வந்து அமர்க்களம் செய்து விடுவார். இதில் தேவையில்லாமல் ஆராவின் பெயர் கெட்டுப்போகும். இதெல்லாம் தேவையா என்றே தோன்ற ஆரா மனதை காயப்படுத்தும் வகையில் வேண்டுமென்றே தான் பேசியிருந்தார் கோமதி. அது நிச்சயம் ஆராவின் தன்மானத்தை தூண்டும். எப்போதும் யாரிடமும் தன் தன்மானத்தை விட்டு கொடுக்காதவள் இதற்காகவாவது கோபித்துக் கொண்டு கிளம்பி தன் கணவன் வீட்டிற்கு சென்று விடுவாள் என நினைத்து கோமதி ஒன்று செய்ய, அதற்கு முற்றிலும் நேர்மாறாக ஒன்றை செய்திருந்தாள் ஆரா. அவசரமாக காகிதத்தை அப்படி இப்படி திருப்பி பார்த்தவர் சுஜாவின் முகவரியோ வேறு எந்த தகவல்களோ அதில் இல்லாததைக் கண்டு மேலும் திகிலானது. அதில் செய்வது அறியாது பதட்டமானவர் நொடியும் தாமதிக்காது ஆனந்துக்கு அழைத்து விட்டிருந்தார் கோமதி. அன்று காலையில் இருந்தே ஆனந்த் வேறு பிரச்சனையில் இருந்தான். ஒரு டீலரோடு பிரச்சனை. அதை சரி செய்யவே அவனுக்கு இவ்வளவு நேரம் ஆகியிருந்தது. டீலர் சரியாக இருந்தும் அவரிடம் வேலையில் இருந்தவன் அதிக பணத்துக்கு ஆசைப்பட்டு ஆனந்திற்கு அனுப்ப வேண்டிய பொருளை வேறு ஒருவருக்கு அனுப்பியிருந்தான். 2 நாட்களாக இருந்த மனநிலையில் ஆனந்தும் அதை கவனிக்காமல் இருக்க அவனுக்கு இன்னும் வசதியாக போனது. இன்று ஆனந்த் போய் கேட்டபோது தவறு நடந்துவிட்டதாக கூறி மன்னிப்பு கேட்டவன் மீண்டும் வரவழைத்து தருவதாக கூறினான். இப்போது போட்டிருந்த ஆர்டரை 3 மாதத்திற்கு முன்பு கொடுத்தது. இந்த பகுதியில் அதுபோல அலங்கார விளக்கை யாரும் விற்பதில்லை என்று தெரிந்தே ஆர்டர் செய்திருந்தான் ஆனந்த். அதை வேறொருவன் விற்க இவன் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதா என்ற கோபமும், இனி 3 மாதம் காத்திருந்து அவன் வரவழைத்து கொடுத்தாலும் அதை யார் வாங்குவார்கள் என்ற ஆத்திரமும் சேர அங்கு பெரும் பிரச்சனையை செய்திருந்தான் ஆனந்த். இப்போது தவறாக அனுப்பி இருக்கும் பொருள் திரும்ப தன் கை வந்து சேரவில்லை என்றால் இனி இவர்களிடம் டீலர்ஷிப் இல்லை என கூறிவிட தொடர்ந்து பெரிய ஆர்டர்களை கொடுத்து வரும் ஆனந்தை விட மனதில்லாத முதலாளி பலமுறை மன்னிப்பு கேட்டு தெரிந்தே தவறு செய்தவனை வன்மையாக கண்டித்து இருந்தார். அப்போதும் மீண்டும் பொருட்கள் தன் கடைக்கு ஏற்றி அனுப்பப்பட்டதை உறுதி செய்து கொள்ளும் வரை அங்கிருந்து அசைய மாட்டேன் என்று அமர்ந்து விட்டான் ஆனந்த். இதில் கொடுத்திருந்தவரிடம் இருந்து பொருளை திரும்ப வாங்குவது வேறு அவ்வளவு சுலபமாக இல்லை. அவன் வேறு பிரச்சனை செய்ய எதையோ சொல்லி அவனை அமைதியாக்கிய அந்த டீலர் திரும்ப ஆனந்த் கடைக்கு பொருட்களை ஏற்றிய பிறகே அங்கிருந்து கிளம்பினான் ஆனந்த். சரியாக ஆனந்த் வண்டியை ஸ்டார்ட் செய்யவும் கோமதியிடம் இருந்து அவனுக்கு அழைப்பு வரவும் சரியாக இருந்தது. ஏற்கனவே இருந்த கோபத்திலும் சோர்விலும் மீண்டும் ஆராவிடம் பேச சொல்லி அழைப்பதாக நினைத்து அதை எடுக்கவில்லை ஆனந்த். காலையில் சகுந்தலாவும் ஆராவும் பேசியதை கேட்ட பின் அவசரப்படக்கூடாது, அவளுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்திருந்தான் ஆனந்த். அதனால் கோமதியின் அழைப்பை அவன் எடுக்காமல் இருக்க கோமதியோ செய்வதறியாது திகைத்து மீண்டும் மீண்டும் அழைத்து கொண்டிருந்தார். அவரின் இந்த தொடர் அழைப்பில் யோசனையானவன் அதை ஏற்றி இருக்க, மாப்பிள்ள ஆரா கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு போயிட்டா. ஐயோ, நான் இப்போ என்ன செய்வேன்னு தெரியலையே, அவளை எங்க போய் தேடுவேன்னு தெரியலையே என கதறி அழுதவாறே கூறினார் கோமதி வண்டியை ஓட்டிக்கொண்டே. இதை கேட்டவனுக்கு முதலில் ஒன்றுமே புரியவில்லை. பின் அவர் சொன்னதை கேட்ட அதிர்வில் அப்படியே வண்டியை நடு வீதியில் நிறுத்திவிட்டான் ஆனந்த். அவனுக்கு பின்னால் கேட்ட ஹாரன் சத்தத்திலேயே நினைவு கலைந்தவனுக்கு அவர் சொன்னது மனதில் பதியவே வெகு நேரம் பிடித்தது. அதில், என்ன சொன்னீங்க, மறுபடி சொல்லுங்க என்றவாறே வண்டியை வேகமாக ஆராவின் வீட்டை நோக்கி செலுத்தினான் ஆனந்த். கோமதி மறுபடியும் அனைத்தையும் சொல்லி முடித்த 10 நிமிடத்தில் அவர் முன் ருத்ரமூர்த்தியாக வந்து நின்றிருந்தான் ஆனந்த். அவ்வளவு தூரத்தை புயலென கடந்து வந்திருந்தவன் என்ன நடந்தது, ஏன் போனா, எங்க போனா என அடுக்கடுக்காக ஆனந்த் கேள்விகளை கேட்டான். அது ஒரு சின்ன சண்டையாகி கொஞ்சம் நானும் அவளை பேசிட்டேன் என்றார் தயக்கத்தோடு கோமதி. அதிலேயே அவரை முறைத்தவன், என்ன சொன்னீங்க என் தனுவை என்றவனை பய பார்வை பார்த்தார் கோமதி. இதுவரை அமைதியாக மட்டுமே பார்த்து இருந்த ஆனந்தின் இந்த தோற்றம் அவரை மிரள செய்வதாக இருந்தது. அதில் அவருக்கு வார்த்தைகள் வராமல் தந்தி அடிக்க எச்சிலை கூட்டி விழுங்கியவாறே அவனை பார்க்க முடியாமல் பார்வையை தழைத்து கொண்டார் கோமதி. என்ன நடந்ததுன்னு சீக்கிரம் சொல்லுங்க, அவளுக்கு எதுவும் ஆபத்து நேராம காப்பாத்தணும். எப்போ இங்க இருந்து போனா
என மீண்டும் ஆனந்த் கேள்விகளை அடுக்கவும், ஆரா எழுதி வைத்துவிட்டு சென்ற காகிதத்தை எடுத்து அவனிடம் நீட்டினார் கோமதி. அதை அவரிடமிருந்து வேகமாக பறித்தவன், அதில் அவள் எழுதி இருந்தது புரியாமல், யாரு சுஜா? அப்படி அவ போற அளவுக்கு இங்க என்ன நடந்தது என்றான். அதில் இனியும் தாமதிக்க முடியாது என்று புரிந்து கோமதி அனைத்தையும் சொல்லி முடிக்க, கடவுளே, என்ன செஞ்சு வச்சிருக்கீங்க? நான் தான் அன்னைக்கே சொன்னேன் இல்ல, அவளுக்கு என்னை தவிர வேறு யாரையும் பிடிக்காது. நீங்களே இப்படி பேசினா அவ மனசு எவ்வளவு கஷ்டப்படும் என எரிச்சலோடு கேட்கவும், அது நான் இப்படியெல்லாம் பேசினா அவ உங்ககிட்ட வந்துடுவான்னு நினைச்சு என்றதும், நல்லா நினைச்சிங்க என்றான் ஆத்திரத்தோடான குரலில் ஆனந்த். அவ எவ்வளவு ரோஷக்காரின்னு உங்களுக்கு தெரியாதா? என்கிட்டயே அவ்வளவு தன்மானம் பாக்குறவ உங்ககிட்ட பார்க்க மாட்டாளா? இப்படி பேசினா என்னை தேடி வரமாட்டா, இப்படித்தான் போவா. இப்போ யாரு அந்த சுஜா? அவங்க வீடு எங்க இருக்கு என்றான். இப்படி ஒரு பைத்தியக்கார வேலையை செய்து வைத்திருக்கிறாரே என்ற கோபத்தோடு ஆனந்த். அது அது எனக்கு தெரியாது என கோமதி சொன்ன நொடி அப்படி ஒரு கோபம் அவனுள் உண்டானது. அந்த சுஜா யாருன்னாவது உங்களுக்கு தெரியாதா என்று எரிச்சலோடு ஆனந்த் கேட்கவும், அது எங்க அக்கா பொண்ணுதான், ஆராவுக்கு அக்கா என்றார் கோமதி. என்ன விளையாடுறீங்களா? உங்க அக்கா பொண்ணு வீடு எங்க இருக்குன்னு கூட உங்களுக்கு என ஒரு வேகத்தோடு கேட்டுக்கொண்டிருந்தவன், அப்போதே ஆரா ஒரு முறை அவளின் இந்த அவசர கல்யாணத்திற்கு காரணமாக சொன்னவை நினைவுக்கு வரவும், ஓ அவங்களா என செய்வதறியாது தலையில் கை வைத்தபடி சோர்ந்து போய் அமர்ந்து விட்டான் ஆனந்த். அடுத்து என்ன செய்வது என்று கூட அவனுக்கு புரியவில்லை. இங்கு அவளிடம் பேசி சமாதானம் செய்யவே அவனுக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. அதனாலேயே எவ்வளவு கோபம் இருந்தாலும் பரவாயில்லை என அவளை அங்கு சண்டையிடுமாறு கேட்டுக்கொண்டே இருந்தான். இப்போது இப்படி மூன்றாவது மனிதரின் வீட்டில் இருப்பவளை என்ன செய்வது என்ற கோபம் ஒரு புறமும், அவளை இப்படி ஒரு முடிவுக்கு வரவழைத்தவரின் மேல் உண்டான எரிச்சல் ஒரு புறமுமாக அமர்ந்திருந்தவன் ஆராவுக்கு அழைக்க முயல, அவளின் அலைபேசியோ அணைத்து வைக்கப்பட்டிருக்கதாகவே தொடர்ந்து செய்தி வந்தது. ச்ச என தலையில் அடித்து கொண்டவன், இப்போவாவது நீங்க என்ன செஞ்சு வச்சிருக்கீங்கன்னு உங்களுக்கு புரியுதா? அவ இங்கதானே இருக்கான்னு கொஞ்சம் நிம்மதியோட இருந்தேன், அதுவும் போச்சு. இனி அவளை எங்கேன்னு போய் தேடுவேன்? உங்களை நம்பிதானே விட்டு வச்சேன். உங்களுக்கு அவளுக்கு சோறு போடுறதுதான் பிரச்சனைனா என்கிட்ட சொல்லி இருக்கலாமே, நான் செலவுக்கு தேவையான பணம் கொடுத்து இருப்பேனே என்றான் ஆனந்த். ஐயோ என்ன மாப்பிள்ள, நீங்களும் அவளை போலவே என கொஞ்சமும் புரிஞ்சுக்காம பேசுறீங்க. அவளுக்கு செய்யறதுல எனக்கு என்ன பிரச்சனை வந்துட போகுது? இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் அவளுக்காகத்தானே உழைக்கிறேன். இப்படி ஏதாவது பேசினாவது உங்ககிட்ட திரும்ப போயிட மாட்டாளான்னு ஒரு நப்பாசையில பேசிட்டேன். ஆனா இவ இப்படி ஒரு முடிவுக்கு வருவான்னு நான் கொஞ்சமும் நினைக்கவே இல்லை என அவர் அழத் துவங்கவும், அதற்கு மேல் அவரை எதுவும் சொல்ல முடியாமல் அங்கிருந்து வெளியேறினான் ஆனந்த். அடுத்த 2 நாட்களில் சுஜாவின் வீட்டை கண்டுபிடித்திருந்தான் ஆனந்த். அதை கோமதியை அழைத்து அவன் சொல்லவும், அப்படியா மாப்பிள்ள, இப்பவே என்ன அங்க கூட்டிட்டு போங்க, அவளை நான் எப்படியாவது பேசி இங்க கூட்டிட்டு வரேன் என்றார் பரபரப்பான குரலில் கோமதி. அதெல்லாம் வேண்டாம், உங்க மேல இருக்க கோபத்துல தானே போய் இருக்கா, மறுபடியும் நீங்க அவ முன்னாடி போய் நின்னா சரியா வராது. நீங்க இதுவரைக்கும் பேசினதே போதும், இத நானே பாத்துக்கிறேன் என்றவன் சுஜாவின் வீட்டை தேடி சென்றான். வீடு வரை வந்துவிட்டானே தவிர அந்த சிறிய பங்களா போல இருந்த அந்த வீட்டிற்குள் செல்ல ஆனந்துக்கு அத்தனை தயக்கமாக இருந்தது. அவ்வளவு சீக்கிரம் யாரிடமும் பழகி விடுபவன் இல்லை என்பதால் யார் வீட்டிற்கும் சென்று அவனுக்கு பழக்கமும் இல்லை. அதில் சில நிமிடங்கள் வாசல் வரை செல்வதும், பின்பு தயங்கி நின்று கையில் இருந்த சாவியை சுழற்றுவதும், பிறகு வண்டிக்கு அருகில் வருவதுமாகவே தயங்கிக் கொண்டிருந்தவன் பின்பு ஒரு திடமான முடிவுக்கு வந்தவனாக கேட்டை திறந்து உள்ளே சென்று அழைப்பு மணியை அடித்தான். சில நொடிகளுக்கு பின் கதவு திறக்கப்பட, எஸ் என அங்கு நின்றிருந்தவனை கண்டு புருவத்தை சுருக்கிய ஆனந்த், தனு, ஆராவ பார்க்கணும் என்றான். அதில் நெற்றியை சுருக்கிய சரண், நீங்க என கேள்வியாக நிறுத்த தன் மனைவியை பார்க்க கண்டவனிடத்திலும் அனுமதி வாங்க வேண்டி இருப்பதை எண்ணி பல்லை கடித்தான் ஆனந்த். ஹலோ மிஸ்டர், யார் நீங்கன்னு கேட்டேன் என அவன் முன் சரண் கையை அசைக்கவும், அது ஆராவுக்கு தெரியும் என்றான் எரிச்சலான குரலில் ஆனந்த். ஆனா எனக்கு தெரியாதே என சரண் தோலை குலுக்கவும் அவனின் அந்த அலட்சியத்தில் ஆத்திரமானான் ஆனந்த்.